ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம பெரும்பாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா இந்த சப்பாத்தி, நான், ரொட்டி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாபி சிக்கன் சொல்லிட்டு நம்ம சைடிஷாக வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணக்கூடிய பஞ்சாபி சிக்கன் தான் பண்ண போகிறோம். இது ரொட்டி, சப்பாத்தி, நான் இதுக்கு மட்டும் இல்லை, ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிடக்கூடிய அளவில் இன்றைக்கி நம்ம ஒரு பஞ்சாபி சிக்கன் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போயுமே குழம்புக்கு நார்மலாக எடுப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பீஸாக தான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் ஊற வைக்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதை கலந்து ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி பெரட்டி வச்சாச்சு. இது கூட வேறு எதுவும் வேணாம், இந்த மட்டும் தயிர், உப்பு, மஞ்சள் தூள் மட்டும் போதும். பெரட்டி வச்சாச்சு. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம். காயெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம இது வதக்கிறதுக்காக தான். 3 ஏலக்காய், இது போல் 2 துண்டு பட்டை, கிராம்பு இது போல் 3. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 6 பூண்டு, இது போல் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க, போதும். இப்போ இதை வதக்கிடுவோம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாலாம் வர தேவையில்லை, கொஞ்சம் அது வதங்கி வந்தால் போதும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்க தேவையில்லை. இது நம்ம அரைக்கிறதுக்காக தான் வதக்கியிருக்கோம். அதனால் இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு அடுத்து ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 2 தக்காளி, பார்த்தீங்கன்னா குட்டி தக்காளியாக இருக்கிறதுனால நான் 2 போடுறேன். நீங்கள் இது பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் போட்டுக்கிட்டால் போதும். இப்போ இந்த தக்காளியை வேக வச்சிடலாம். இப்போ இந்த தக்காளி வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தோல் வெடித்து வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளியில் தோல் இருக்குது பார்த்திங்களா, வெந்து அந்த தோல் இப்படி வந்துருக்கு பார்த்திங்க. இந்த தோலை தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு தான் நம்ம இதை அரைக்கணும். இல்லைன்னா அந்த தோல் ஒரு மாதிரி நாராக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த தோலை எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலை எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்க தோலை எடுத்தாச்சு. தக்காளியை இப்போ நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியை அரைச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி வலுவலுப்பாக அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஏன்னா அடுத்து நம்ம இப்போ வதக்கணும் இல்லையா, அதையே அரைக்கணும். அதனால் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தக்காளி அரைச்சாச்சு. இப்போ இதே ஜாரில் நம்ம வதக்கணும் இல்லையா, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் அதையே சேர்த்துடலாம். இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போது வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அந்த பேஸ்ட்டும் அரைச்சாச்சு. தக்காளி பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. நம்ம சிக்கன் ஊற வச்சோம் பார்த்திங்களா, அதுவுமே இப்போ கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்றலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். நம்ம வெங்காயம் வதக்கணும் பார்த்திங்களா, அதே கடாயில் தான் தாளிக்க போகிறோம். அதில் எண்ணெய் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே இதில் சேர்த்துடலாம் வெங்காய பேஸ்ட்டை. ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கலர் மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை வதக்கிடலாம். மஞ்சத்தூள் நம்ம சிக்கன் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இருக்க மஞ்சத்தூளே போதும். இதில் எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூள் சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை வதக்கிட்டு தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாடை போகிறதுக்காக தான் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு வதக்கி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா சிக்கன், அதையே இதில் சேர்த்துருவோம். தயிரோடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கணும். நீங்கள் சிக்கனில் முதல்ல பெரட்டி வைக்கிறப்போ எப்படி உப்பு போட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதையை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க.
ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் அந்த மசால் கூட அந்த சிக்கன் சேர்ந்து வதங்குறா போல் வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாம். இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். ரொம்ப எல்லாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த கறி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே போல் இந்த சப்பாத்தி, ரொட்டி இதுக்கெலாம், பரோட்டா இதுக்கெலாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. கிரேவி பக்குவத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து, ஏன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது. இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு அந்த உப்பு சரியாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. கிளறி விட்டாச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். சிக்கன் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். இப்போது பாருங்கள், சூப்பராக கிரேவி வந்து நல்லா கெட்டி சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா எண்ணெயும் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி போட்டதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் தான் இருக்குது இன்னமும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். அந்த சிம்மில் வைக்கவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பஞ்சாபி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா, நான், இந்த மாதிரி ரொட்டி, இந்த மாதிரிக்கெலாம் ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ் இது. நீங்களும் இது போல் பஞ்சாபி சிக்கன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.